உலகில் மிகவும் சிறந்த ஒரு சமூக பொருளாதார கட்டமைப்பு உள்ளதென்பதனை நீங்கள் அறிவீர்களா? அதனைப் பற்றித்தான் நான் இங்கு விரிவாகக் கூறுகின்றேன். நான் இங்கு சொல்ல முற்படுகின்ற அந்த அமைப்பு வேறொன்றுமில்லை, அதுதான் கூட்டுறவு என்பதாகும். ஒருவருக்காக பலரும், பலருக்காக ஒருவரும் என்பதே கூட்டுறவின் தாரக மந்திரமாகும். எந்த ஒரு சமூக கூட்டமும் கூட்டுறவாகச் செயற்பட்டால் அந்த சமூகம் மிகவும் குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சியடைந்த சமூகமாகக் காணப்படும். கூட்டுறவு அடிப்படையிலான எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் தங்களுக்குள்ளான ஒற்றுமை என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் தங்களின் தேவைகளை மிகவும் இலகுவாக பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு கூட்டுறவு அமைப்பினை உருவாக்கி குறித்த தேவையினை பெற்றுக்கொள்கிறார்கள். இதனடிப்படையில் உருவான ஒரு கூட்டுறவு அமைப்புத்தான் சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கமாகும். இந்த கூட்டுறவு அமைப்பினூடாக ஒவ்வொரு அங்கத்தவரும் தங்களுக்குள்ளே மாதாந்த சேமிப்பு வைப்புகளை மேற்கொண்டு குறித்த சேமிப்பு பணத்திலிருந்து கடன் தேவைப்படும் அங்கத்தவர்களுக்கு வழங்குகிறார்கள். பலரின் சேமிப்பு பணம் ஒருவருக்கு கடன் உதவியாக செல்கின்றது. ஒவ்வொரு மனிதரும் தங்களது நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணங்களை செலவு செய்கின்ற போது சிக்கனமாக செயற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் மீறியாக கிடைக்குமல்லவா? அந்த பணத்தினை குறித்த கூட்டுறவு சங்கத்தில் சேமிப்பு வைப்பில் இடுவார்களாக இருந்தால் பணத்தேவையுடைய இன்னொரு அங்கத்தவருக்கு குறித்த பணத்தினை கடனாக வழங்கலாம். இதுதான் ஒருவருக்காக பலர் என்ற கூட்டுறவு கொள்கை. அதேபோன்று பண வசதி படைத்த கூட்டுறவு சங்க அங்கத்தவர் ஒருவர் பெரியதொரு பணத்தொகையினை குறித்த சங்கத்தில் வைப்பிலிட்டு அந்த வைப்பு பணத்தினை கொண்டு சங்கத்தில் உள்ள பல அங்கத்தவர்களுக்கு கடன் வழங்கும்போது பலருக்காக ஒருவர் என்ற கூட்டுறவு கொள்கை இங்கு நடைபெறுவதனை காணலாம். இனி சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம் ஒன்றின் வளர்ச்சிப் படிகள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்ப்போம். சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகளையும் அதன் தேவையினையும் அறிந்து கொண்ட ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் வசிக்கின்ற 15க்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கத்தினை அமைக்கின்றனர். குறித்த சங்கத்திற்கு ஒரு உபவிதி உண்டு. இந்த உபவிதியானது கூட்டுறவு சட்டத்திற்கும் நாட்டின் பொதுச் சட்டங்களுக்கும் முரணாக அமையாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த உபவிதியில் சொல்லப்பட்டவாறு 7 பேர் கொண்ட ஒரு நிர்வாக சபையினை பொதுச் சபையிலிருந்து அங்கத்தவர்கள் தெரிவு செய்வார்கள். இனி இக்கூட்டுறவுச் சங்கங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி பார்ப்போமாக. இருந்தால் ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட அல்லது பிரதேச சமாசங்களை உருவாக்குகின்றன. இந்த மாவட்ட அல்லது பிரதேச சமாசங்களின் பொதுச்சபைக்கு ஒவ்வொரு சங்கங்களிலிருந்தும் 2 அல்லது 3 பேர் தெரிவு செய்யப்படுகின்றனர். இந்த பொதுச்சபையிலிருந்து 9 பேர் கொண்ட ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்யப்படுகின்றது. இந்த நிர்வாக சபையானது தலைவர், உபத்தலைவர் ஆகியோரை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த சமாசத்தின் செயலாளராக நியமன அடிப்படையில் தெரிவான பொது முகாமையாளரே செயற்படுவார். உதாரணமாக, ஒரு சமாசத்தினை மட்டக்களப்பு மாவட்ட சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக, ஒரு மாகாணத்தில் இருக்கின்ற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சமாசங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சம்மேளனம் அமைக்கப்படுகின்றது. இந்த சம்மேளனத்தின் பொதுச்சபைக்கு குறித்த மாகாணத்தில் இருக்கின்ற மாவட்ட சிக்கன கடன் உதவு கூட்டுறவு சங்க சமாசங்களின் நிர்வாக சபையிலிருந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். மேற்படி இந்த சம்மேளனத்தின் பொதுச்சபையிலிருந்து தலைவர், உபத்தலைவர் உள்ளடங்கிய வகையில் 9 பேர் கொண்ட ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்யப்படும். இந்த சம்மேளனத்திற்கும் செயலாளராக நியமன அடிப்படையில் தெரிவான பொது முகாமையாளரே செயற்படுவார். இலங்கையில் ஆரம்ப காலங்களில் நாட்டில் உள்ள சகல மாவட்ட சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தலைநகர் கொழும்பில் ஒரேயொரு சிககு சம்மேளனத்தையே அமைத்து செயற்பட்டன. பின்பு சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கங்களில் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மாகாணங்கள் தோறும் சம்மேளனங்களை அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதனை காணலாம். இந்த சிககு சம்மேளனங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஆசிய கடனுதவு சமாசமும் உலக கடனுதவு சமாசமும் அமையப்பெற்றுள்ளதனை காணலாம். நன்றி.